வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நாளை கால் பண்ணுவேன். Welcome back to our channel. Happy Varum. ஓகே, சோ நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்தியாவுக்கு வந்து இம்பார்ட்டன்டான விஷயத்துக்குலாம் போறோம்னு சொல்லிட்டு. சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல ஒரு விசேஷம். என்ன விசேஷம் மாமா? ஓகே, ஆமா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட நிலானிகா குட்டிக்கு வந்து காது குத்து ஃபங்க்ஷன். ஐயோ ஆமா, நம்ம டீம் காது குத்து ஃபங்க்ஷன் வந்து வச்சிருக்கோம். ஸோ அதுதான் வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கான ஒரு பெரிய பெரிய ரீசன். ஸோ காது குத்துற ஃபங்க்ஷனுக்கு எப்படிலாம் வந்து ப்ரிப்பேர் ஆகுறோம், என்னெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்றோம், அவளோட காது குத்து ஃபங்க்ஷன் வந்து எப்படி போகுது, எங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ் என்ன, எல்லாமே வந்து நீங்க பார்க்க போறீங்க. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிலாவுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ், அந்த 5ல தானே வந்து குத்துவாங்க. ஸோ தமிழ் இயர்ஸ் படி பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ இதான் ரைட் டைம். அதுக்கப்புறம் ரொம்ப பெருசாயிட்டு மொட்டை போட்டாலாம் எப்படி ஃபீல் பண்ணுவான்னு தெரியல. அதனால இந்த இந்தியா ட்ரிப் வந்து மெயினா பிளான் பண்ணதே அவளோட காது குத்து ஃபங்க்ஷனுக்காக தான். ஸோ அடுத்து கொஞ்சம் ஒரு 2 vlogs அந்த மாதிரி வந்து காது குத்து ஃபங்க்ஷனை தான் நம்ம வந்து பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ வாங்க நம்ம என்னெல்லாம் பண்றோன்னு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா எங்க ஊர் வந்து காஞ்சிபுரம். ஸோ காஞ்சிபுரம்ல வந்து கோவில் போலனா எப்படி, ஸோ கோவில்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தந்த கோவில் இங்கெல்லாம் போனோன்ட்டு எங்க மாமா ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து போக போறோம். லாஸ்ட் டைமும் வந்து போனோம், இந்த வாட்டியும் வந்து எப்ப விசிட் வந்தாலும் போயிடுறது. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்க ஊர் காமாட்சி அம்மன் கோவில வந்து சும்மா ஒரு கிளிம்ஸ் மாதிரி காட்டுறேன். ஓகேங்களா? எங்க ஊரு காமாட்சி அம்மன் கோவில். இல்ல இதுல நல்லா தான் இருக்கும்.
இப்படி வச்சா பேச முடியாது. இப்படி வச்சு விட்ட. ஓகே, ஸோ சூப்பராக வந்து சாமி தரிசனம் முடிஞ்சிருச்சு. இந்த காமாட்சி அம்மன் கோவிலுக்கும் எங்களுக்கும் வந்து ஒரு பெரிய பாண்டிங் இருக்குல்ல மாமா? ஆமாம். ஸோ நாங்கள் உலகத்தில் எங்கே ட்ராவல் பண்ணாலுமே இந்த இடம் வெரி 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 ஸ்பெஷல் டு அஸ். பிகாஸ் நான் கவியை வந்து கை கோத்துது இந்த ஆலயத்தில் தான். ஸோ அதனால மறக்கவே முடியாது. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து மீட் பண்ண இடம். மீட் பண்ணி நாங்கள் ட்ராவல் பண்ணி ஓகே கோயிலை சுற்றி வரும்போது நாங்கள் அப்போ தான் பேச ஆரம்பித்தோம் 2 பேரும். ஸோ அந்த பேச்சு தான் வளர்ந்து லைக் மாமா தெளிவாக சொல்லிடு. அது வந்து அரேஞ்ச் மேரேஜ் எல்லாரும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து மீட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுல மீட் பண்ணோம், வீட்ல மீட் பண்ணோம், லைக் அவுட்டிங் மாதிரி. இங்க வந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எஸ் அந்த ஆப்ஷனே வந்துச்சு தானே. ஆமா ஆமா ஆமா. சோ இந்த கோயிலை சுத்தி வந்த அந்த தருணம் எல்லாமே ரொம்ப ஞாபகம் இருக்கு. உன்ன கண்ணுக்குள்ளே இருக்கு. ஒரு 8 years ஆயிடுச்சு. ஆனா நேத்து நடந்த மாதிரி இருக்கு. டைம்ஸ் ஃப்ளைஸ். ஸோ இது வந்து ஒரு மெமரபிளான பிளேஸா எங்க மனசுல என்னைக்குமே இருக்கும். ஃபியூச்சர்ல நிலா வளர்ந்தா கூட கூட்டு வந்து சொல்லுவோம், இந்த இடத்துல தான் நானும் அப்பாவை மீட் பண்ணோம், இந்த இடத்துல தான் இப்படி பேசணும் அப்படிலாம் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ, இந்த மாதிரி ஒரு புள்ள எனக்கு கிடைச்சிருக்கு. ஐ ஷுட் சே தேங்க்ஸ் அதவே. மாற்றி புகழ்ந்துக்க கூடாது. ஓகே, இப்போ வந்து நாங்கள் மீட் பண்ணி 8 years ஆக போகுது. ஒரு வாட்டி கூட டச் உண்டு உண்மையா ஓகே. ஒரு வாட்டி கூட நான் வந்து ஏண்டா இவனை கட்டிக்கிட்டோம் அப்படின்னு ஒரே ஒரு இடத்துல கூட இந்த 8 வருஷமும் நினைக்கல. ஏன்னா எனக்கு வந்து அந்த அளவுக்கு நான் நினைச்சதை விடவே ஒரு ஹாப்பி லைஃப் இவங்க வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இல்லை, நான் வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அவ்வளோதான். அதை தான் நீங்கள் வீடியோஸ் மூலயமா பார்க்குறீங்க எப்பயுமே. ஸோ எங்களையும் விஷ் பண்ணுங்க, இதே மாதிரி எப்பயும் கண்டினியூ பண்ணணும். ஓகே, தேங்க்ஸ் மாமா. ஸோ சூப்பராக வந்து நிறைய கோவிலுக்கு வந்து போயிட்டுருக்குறோங்க இந்தியா வந்ததுலேருந்து. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஜெர்மனியில் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்கள் கோவிலுக்கே போகலையா. ஸோ அடுத்து ஒரு வருஷத்துக்கு கோவில் போகலனாலும் இந்த மெமரிஸே வந்து வச்சு இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய கோவில் வந்து நாங்கள் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இந்த வாட்டி காமாட்சி அம்மன் கோவில்லாம் வந்து வேறு மாதிரி ரெனோவேஷன் மெயின்டெனன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சுங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து நாங்கள் பார்க்குறோமா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ லைக் பியூரிஃபைடு வாட்டர்லேருந்து ஹேண்ட் வாஷுக்கு தனியாக, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே சிட் அவுட் ஏரியா எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் டைம்லாம் வந்தால் பயங்கர ரிலாக்ஸிங்காக இருக்கும் போல் கோவிலே. ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா சூப்பர் டூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்கங்க. அண்ட் இந்த வாட்டி நாங்கள் காஞ்சிபுரமில் நிறைய கோவில் போனோமா, மோஸ்ட்லி எல்லா கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேஷனில் தான் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்லாம் எனக்கு தெரியல, பட் முக்கால்வாசி கோவில் வந்து ரெனோவேஷனில் இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள், இங்கே செப்பல்ஸ்க்கெலாம் ஃபஸ்ட்டு காசு கொடுத்து நம்ம கொடுப்போம். இப்போல்லாம் வந்து ஃப்ரீயாகவே வந்து அந்த செப்பல்ஸ் கவுண்டர்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து வேறு லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கங்க. ஸோ காமாட்சி அம்மன் கோவில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வர வழியிலே வந்து பார்த்திங்கன்னா உலகை அளந்தார் பெருமாள் கோவில் இருக்கும். இது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இங்கேயும் போயிட்டு பெருமாளையும் வந்து நல்லா பார்த்துட்டு அப்படியே ஒரு பக்தி பயங்கரமாக வந்து மாறி இந்தியாவில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து சூப்பராக இந்தியா ட்ரிப்பை வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் மாமாவை பொட்டு வைக்க சொன்னால் லைனாக அடுக்கி சூப்பராக வச்சு விட்ருவாங்க. ஓகே, ஸோ இந்தியா வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமாங்க, நிலானிகா குட்டியெல்லாம் வந்து எங்கள் அம்மா அப்பா இந்த மாதிரி எங்கள் மாமா பசங்க இவங்க கிட்டே வந்து விட்டுட்டு நாங்கள் வந்து ஜாலியாக நாங்கள் எங்கெல்லாம் நினைக்கிறோமோ வந்து சுற்றிக்கிட்டு இருப்போம். ஸோ அவளும் வந்து நல்லா சேஃபான ஹேண்ட்ஸ் கிட்ட இருக்கா. ஆக்சுவலாக அவளுக்கே வந்து நான் உங்களோட வரல, நான் வந்து இங்கேயே விளையாடிக்கிறேன் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பா. ஸோ அதனால நாங்களும் வந்து ஃப்ரீயாக ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அவசரமாக வந்து பண்ணாமல் நிறுத்தி நிதாரணமாக நம்மளுக்கு பிடிச்சி அந்த சோல்ஃபுல்லாக ஒரு டைம் கிடச்சிருக்குல்ல நமக்கு, அதை யூஸ் பண்ணி அழகாக வந்து இந்தியாவை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள் சோஃபா.
ஓகே, ஸோ இப்போ வீட்டுக்கு போனோம். எங்க அம்மா வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டி வச்சிருப்பாங்க. நாங்க வந்து சும்மா போய் அவளை பார்த்துட்டு திருப்பி வேற எதனா இடத்துக்கு போகணும். நம்ம ஒர்க் எல்லாம் வச்சிருப்போம்ல, ஸோ அதெல்லாம் வந்து இந்த டைம்ல வந்து முடிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஓகே, ஸோ இதான் இன்னைக்கு பிளான். இதுக்கப்புறம் போயிட்டு ஷாப்பிங் எல்லாம் நிறைய வந்து பண்ணணும், நிறைய வேலை இருக்கு. ஸோ அதெல்லாம் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் கிளம்பியாச்சுங்க. இந்தியா வந்ததுல இருந்து அப்படியே வீட்லயே தங்குறது கிடையாதுங்க, நல்லா வெளியே ஊர் சுத்துறது இந்த மாதிரி தான் இருக்கு. அதில் நிறைய வந்து ஷாப்பிங்கு. இதுலேயும் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுட்டோம், அது வேற சொல்லவே தேவையில்லை. அதை வந்து ஒரு சாக்கா வச்சு ஷாப்பிங் கிளம்பிட்டோம். இந்த நிலானிகா குட்டிக்கு வந்து எங்கள் அண்ணா காரில் வந்து இந்த மாதிரி சென்டரில் ஒரு சீட் இருக்கும், அது அவளுக்குன்னே செஞ்ச மாதிரி அது அவளோட சீட்டுன்னு சொல்லிட்டு அங்கே தாங்க உட்காருவா. ஸோ இந்த குட்டி வாண்டும் நல்லா வந்து இந்தியா ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுறா. இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் நாங்கள் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு தான் கண்ணிலேயே தெரிஞ்சோம், ஓஹோ இவங்க கூட ஜெர்மனிலேருந்து வந்தாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிலானிகாவை கொஞ்சறதுலேயே வந்து அப்படியே எங்களெல்லாம் மறந்துட்டாங்கன்னே கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜிஆர்டிக்கு தாங்க வந்திருக்கிறோம் ஜுவல்ஸ் எடுக்கிறதுக்கு. ஏன்னா காது குத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காது குத்தும் போது அந்த கம்மல் போடுவாங்கல்ல, ஸோ அதுக்கப்புறம் அங்கே சீரில் வைக்கிறதுக்கு நகை எல்லாமே வந்து அந்த கம்பல் முதல் கொண்டு எல்லாமே அம்மா வீட்டில் தானே செய்வாங்க. ஸோ நிலானிகா குட்டிக்கு வந்து பார்த்து பார்த்து கம்மல், அதுக்கப்புறம் அவளுக்கு வைக்கிற சீருக்கெலாம் நகை வாங்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஜிஆர்டிக்கு வந்திருக்கிறோம் நாங்கள். அண்ட் இந்த வாட்டி ஜுவல்ஸ் எடுக்க போகும்போது எனக்கு வந்து ஒரு ரூல்ஸ் போட்டு தான் கூப்பிட்டு போனாங்க. அது என்ன மாதிரி எத்தனை பேர் இந்த கேடி வேலையை பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நிலானிகாவுக்கு வந்து பிறந்தப்ப அதுக்கப்புறம் பர்த்டே ஃபங்க்ஷன் பண்ண அப்பெல்லாம் அம்மா வீட்டு சைட்லேருந்து நகை போடுவாங்கல்ல, ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா நான் வந்து போடுற மாதிரி அந்த ஜுவல்ஸை எடுப்பேன். ஸோ இந்த வாட்டி வந்து உனக்கு கிடையாது, இது குழந்தைக்கு எடுக்கிறோம், குழந்தை வந்து போட்டு அதை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு போகும்போதே சொல்லிட்டாங்கங்க, இந்த வாட்டி குழந்தைக்கு பிடிச்சது குழந்தை போடுற மாதிரி தான் நாங்கள் எடுத்து கொடுப்போம், உனக்கெல்லாம் போட்டாச்சு நாங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். குழந்தைக்குன்னு சொல்லிட்டு நம்ம நகை எடுத்து போல, இதுவே கேர்ள் சைல்டில் இருந்துச்சுன்னா அதே வேலையை தான் நானும் பார்த்தேன். சூப்பர் டாடி, வச்சா பாரு உனக்கு ஆப்பு. இந்த வாட்டி கழுத்துக்கு தான் நாங்கள் போடுவோம், ஏன்னா சபையில் வைக்கும் போது அதுதான் பார்வையாக இருக்கும், அதனால நாங்கள் கழுத்துக்கு தான் போடுவோம். ஸோ நெக்லஸ் மாதிரி பார்க்கலான்ட்டு தான் வந்தோம். நிறைய மாடல் இருந்துச்சு, எனக்கு ஒரு மாடல் பிடிச்சிருந்துச்சு, அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு மாடல் பிடிச்சிருந்துச்சு, எங்கள் அண்ணாவுக்கு ஒரு மாடல் பிடிச்சிருந்துச்சு. கடைசியாக லைனாக எல்லாத்தையும் வச்சு நிலானிகா குட்டியை சூஸ் பண்ண வச்சோங்க. அவன் நாங்கள் சூஸ் பண்ணது எதுவுமே இல்லாமல் இன்னொரு பேட்டர்ன், இதை நாங்கள் பார்க்கவே இல்லை, ஆனால் நாங்கள் எடுத்ததை விட இதுதான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த க்ரீன் கலர் தான் வேணும்னு சொல்லிட்டு ஃபைனலி இதான் வேணும்னு சொல்லிட்டு எடுத்துதா. எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரே ஷாக்கு, அவர் பிளான் பண்ண பட்ஜெட் ஒன்று, இவன் வந்து வேற லெவலில் ஒரு பட்ஜெட்டில் எடுத்துட்டா. பட் பரவாயில்ல குழந்தை கேட்குதுன்னு சொல்லிட்டு நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க வச்சுட்டாங்க. ஸோ எங்களுக்குலாம் வந்து செம்ம சிரிப்பு. எங்கள் அப்பாவை பார்த்து, டாடி என்ன நானே பரவாயில்ல, இவன் பார்த்தியா உனக்கு வச்சா ஆப்புன்னு சொல்லி விளையாடிட்டு இருந்தோம். சொல்லு என்னது, நான்லாம் கவுண்ட் பண்ணுவேன். வேற எதாவது எடுத்துக்கிறீங்களா? அந்த நெக்லஸ் எங்க இருக்க போகும், கேஷ்மீர் ரெடியாக இருக்குது, அப்படி பாய்ச்சி கோபி கேட்டீங்க. ஓகே, வெரி குட். வாவ், இது நல்லா இருக்கு. காட்டு, அதான் சூப்பர்.
ஜெர்மன்ல இதெல்லாம் போட்டுருக்குங்களா பசங்க குழந்தைலாம்? அண்ட் ஃபைனலி காது குத்துறதுக்கு முக்கியமானதே கம்மல் தானேங்க. ஸோ கம்மலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கம்மல் பிடிச்சிருந்துச்சு, எங்கள் அப்பாவுக்கு ஒன்று, எங்கள் அண்ணாக்கு ஒன்றுன்ட்டு 3 டிசைன் எடுத்து வச்சுருந்தோம். அண்ட் இந்த வாட்டி வந்து எங்கள் அப்பா வந்து காது குத்துறதுக்கு கம்மல் வந்து தாத்தா எடுத்து கொடுத்ததா தான் வந்து அவள் போடணும், ஸோ எனக்கு பிடிச்ச டிசைன் தான் நீங்கள் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ இதுதான் அவர் சூஸ் பண்ண டிசைன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் எங்கள் அம்மாவும் வந்து எங்கள் கூட வந்திருந்தாங்களா, அவங்களும் வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு பில்லை தீட்டி விட்டாங்க, அவங்களும் வந்து ஒரு கம்மல் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ வந்து செம்ம வந்து ஃபன்னாக போச்சு அன்னைக்கு. எங்கள் அம்மா என் பொண்ணு கூட வந்தால் தான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பயங்கர ஹாப்பியாக எடுத்துக்கிட்டாங்க. கடைசியாக எங்கள் அப்பாவை வச்சு நாங்கள் ஓட்டுன்னு ஓட்டிகிட்டே வந்தோம். ஸோ ஃபைனலாக சூப்பராக வந்து மனசுக்கு திருப்தியாக ரொம்ப பிடிச்சி நாங்கள் வந்து எல்லா டிசைனுமே வந்து செலக்ட் பண்ணி எடுத்தோம். அண்டு ஜிஆர்டி வந்து எங்களுக்கு வந்து அப்படியே ஏதோ லக்கி மாதிரி நாங்கள் எப்பயுமே ஃபீல் பண்ணுவோம். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ எப்பயுமே வந்து ஜிஆர்டி தான் கோ டு பிளேஸ் மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். ஸோ ஃபைனலி நகையை வாங்கிட்டு நாங்கள் வந்து வந்துட்டோங்க வெளியே. பயங்கரமாக வந்து மழை சீசனு. நிறைய பேர் வந்து என்ன கவி லேட்டாக வீடியோ போடுறீங்கன்னு சொன்னீங்க. நானும் வந்து இந்தியா போனால் டெய்லி வீடியோ போடணும் அப்படி இப்படின்னு வந்து மனசில் நினச்சி வீராப்பா தாங்க போனேன். பட் அங்கே போயிட்டு ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுறது, வெளியே போய் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே டைமே இல்லை. ஸோ வீடியோலாம் வந்து போடவே முடியல. அதுவும் இல்லாமல் ஓகே வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும் இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவோமான்னு தெரியல. ஸோ ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இந்தியா ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோங்க. ஸோ அதனால தான் உங்கள் எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் ஜுவல்ஸ் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாங்க இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்குது ஃபங்க்ஷனுக்கு. இன்னும் வந்து சாரீ ப்ளவுஸ் வந்து கொடுக்கணும் அப்படி இப்படின்னு பயங்கர வேலை இருந்துச்சுங்க எனக்கு. அண்ட் அப்படியே ஜுவல்ஸ் வாங்கின அதே கையோட வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து அந்த கிஃப்டெல்லாம் கொடுக்கணும்ல. ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நானும் எங்கள் அப்பாவும் வந்து போயிட்டோம். அம்மா ஒரு பக்கம் வந்து ஏதோ வாங்கிறதுக்காக போயிட்டாங்க. ஸோ ஆளுக்கு ஒரு வேலை வந்து பிரித்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தோங்க. ஏன்னா நாங்கள் வந்ததே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் முன்னாடி தான் ஃபங்க்ஷனுக்கே வந்தோம். ஸோ நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு 5 நாளுக்கு முன்னாடி வந்தால் எந்த அளவுக்கு பிஸியாக இருப்போன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லோரும் ஃபோன் பண்ணி கூப்பிட்றது, அதுக்கப்புறம் அதுக்கான ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணுறது, ஷாப்பிங் பண்ணுறது, ரிட்டன் கிஃப்ட்டுக்கு சமையல்காரங்க அப்படி இப்படின்னு வந்து பயங்கர வேலை பண்ணிட்டு அப்படியே பிஸியாக போயிடுச்சுங்க. அண்ட் வந்து பாத்திர கடைக்குள்ளே வந்ததும் அவ்வளோ சூப்பராக ஏதோ தெரப்பிக்கு வந்த மாதிரி ரிலாக்ஸ் மோடில் இருந்துச்சுங்க. அண்ட் இன்னொன்று வந்து நான் நோட் பண்ணேன், எத்தனை பேர் என்னைய மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். பெரிய பெரிய ஐட்டம் நான் இதுக்கு முன்னாடி கிரைண்டர்லாம் காட்டியிருப்பேன்ல, அதெல்லாம் அவ்வளோ பெருசு இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. பட் வந்து அதாவது அந்த ரேட்டு வந்து அவ்வளோ பெரிய உருவத்துக்கு ப்ரைஸ் கம்மின்னு சொல்கிறேன். பட் இந்த குட்டி குட்டி டப்பாங்க இருக்குது பாருங்க, என்னடா இது இந்த குட்டி டப்பாவா இவ்வளோ ரேட்டுன்ற மாதிரி இருக்குது. ஸோ என்னடா பெரிய பொருள்லாம் விலை கம்மியாக தெரியுது நம்ம கண்ணுக்கு, சின்ன சின்ன டப்பாலாம் இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்லாம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பட் வந்து அம்மாலாம் இதான் இங்கே ரேட்டு எந்த காலத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னையே கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்கங்க. ஸோ சின்ன குட்டி குட்டி டப்பா தாங்க பயங்கர விலையாக இருக்குது. ஸோ எத்தனை பேர் கண்டிப்பாக நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, லைக் வந்து ரொம்ப வருஷம் கழித்து போயிட்டு இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா. அண்ட் இந்த மாதிரி வந்து கியூட்டாக இந்த பிராஸ் இதுலலாம் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஒரு டப்பா வந்து சூஸ் பண்ணிட்டோம். டிஃபன் பாக்ஸ் தான் மாதிரி தான் வந்து எடுத்திருந்தோம். அண்ட் அம்மா வந்து வரிசை வைப்பாங்க. ஸோ அம்மா வீட்டில் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அண்டா குண்டா இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அண்டு ஃபைனலி வந்து இந்த டப்பா தான் நாங்கள் வந்து டிஃபன் பாக்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி வந்து ஃபேமிலி ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கிள் வரைக்கும் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வரைக்கும் தான் நாங்கள் வந்து கூப்பிட்றோம். ஸோ வந்து ஒரு 100 டப்பா கிட்ட வந்து வாங்கினோம். அது எல்லாத்தையும் வந்து அடுக்கி அவங்க அழகாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காரில் வச்சுட்டாங்கங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லா ஷாப்பிங்கும் வந்து ஃபைனலி வந்து முடிச்சிருக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு டே எப்படி போகுது, இன்னும் என்னோட சாரீ ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணல, அதெல்லாம் வந்து வேலை இருக்குது. நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன். பாய்.
பாய்.